ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்து. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டே 20க்கான சயின்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 12th புக்கில் இருக்கக்கூடியது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு சில பேஜஸ் மட்டும் பார்த்தா போதும், எல்லா இதுவுமே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நோய் கொடுத்தா உங்களுக்கு பிரிக்க தெரியணும், அது பாக்டீரியாவா, வைரஸாக, புரோட்டோசோவாவா, பூஞ்சையா, புழுவினங்களான்னு. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இதில் அதிக இம்பார்ட்டண்ட்டாக புரோட்டோசோவா வச்சு கேட்கலாம். ஒரு நோயை கொடுத்துட்டு இது என்ன நோயின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆவாங்க நிறைய பேர். பாக்டீரியா, வைரஸ்ன்னு நினைப்பாங்க. புரோட்டோசோவா நோயாக இருக்கும். மலேரியா புரோட்டோசோவா நோய், அமீபிசியாசிஸ் புரோட்டோசோவா நோய், ஆப்ரிக்கா தூக்க வியாதி, கலாசார், இதெல்லாம் புரோட்டோசோவா நோயாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து வைரஸ் நோயை கேட்பாங்க. சாதாரண சளி, புட்டாளம்மை, பொண்ணுக்கு வீங்கி, அடுத்து தட்டம்மை, டெங்கு, சிக்கன்குனியா, சின்னம்மை, இளம்பிள்ளைவாதம், போலியோ. பாக்டீரியா நோய்கள் வந்து பிளேக்கு, டிப்தீரியா, காலரா, டைஃபாய்டு, நிமோனியா. புழுவின நோய்கள் வந்து அஸ்காரிஸ், யானைக்கால். யானைக்காலுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபைலோரிஸ். அடுத்து வந்து பூஞ்சை நோய்களில் வந்து பாதப்படை, கேண்டிடியாசிஸ். கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸு. தொற்று நோய்கள் இல்லை பரவும் நோய்கள், தொற்றா நோய்கள். ஸோ இந்த தொற்றா நோய்கள் கீழே என்னென்ன வரும்னா வைட்டமின் குறைபாடு நோய்கள், அதே மாதிரி மூட்டு வலி, மாரடைப்பு, நீரிழிவு நோய், இதெல்லாம் வரும். இது வந்து பொருத்தமில்லாத தேர்ந்தெடுல இதை கொடுக்கலாம் மிக்ஸ் பண்ணி. ஓகே, எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மேஜராக பார்க்கக்கூடியது நோய்கள், நோய்க்காரணி, அடுத்து நோய் தொற்று வீதம். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பரவும் முறையில் வந்து கடத்தி வழியாக பரவுச்சுன்னா ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் நீங்கள் அதை பார்க்கணும். இப்போ எடுத்துக்காட்டு பிளேக்குக்கு பார்த்திங்கன்னா நோய் கடத்தி வந்து தெள்ளுப்பூச்சி, ஜினோப்செலிசா, சினோப்சிஸ் இப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது இம்பார்ட்டண்ட், இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது நோய் தொற்று வந்து நிணநீர் முடிச்சு. சீதபேதி, சிஜலோசிஸ், இது பார்த்திங்கன்னா சிஜலோலிஸ் சிட்ரினம். அடுத்து வந்து பிளேக்குக்கு வந்து எர்சினியா பெஸ்டிஸ், நிணநீர் சுரப்பி, இது ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. பிளேக் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து டிப்தீரியா பார்த்திங்கன்னா கானிபாக்டீரியம் டிப்தீரியே, அவ்வளோதான். அடுத்து காலரா வந்து விப்ரியோ காலரே. டெட்டனஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி. டைஃபாய்டு வந்து சால்மோனல்லா டைஃபாய்டு. நிமோனியா அதிகமாக வந்து குடலையும் நுரையீரலையும் தான் பாதிக்கும். நுரையீரலை பாதிக்கிறது காசநோய், நிமோனியாவும். காசநோய் பற்றி ஃபுல்லாக கேட்பாங்க. காசநோய் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், நுரையீரல். ஸோ இதை பார்த்துக்கோங்க. நிமோனியா பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. எந்த டெஸ்ட் மூலம் டைஃபாய்டை இது பண்ணுவாங்கன்னா வைடால் சோதனை. வைரஸ் நோய் பார்த்திங்கன்னா சாதாரண சளி, ரைனோ வைரஸ். புட்டாமை பார்த்திங்கன்னா மம்ஸ் வைரஸ், ஆர்என்ஏ வைரஸாக இருக்குது. அதே மாதிரி இது ஆர்என்ஏவா டிஎன்ஏ வைரஸான்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஆர்என்ஏ வைரஸ் தான் இருக்கும். தட்டம்மை பார்த்திங்கன்னா ருபெல்லா வைரஸு, அதுவும் ஆர்என்ஏ வைரஸு. கல்லீரல் அழற்சி, ஹெப்பாட்டிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி. சின்னம்மை வந்து வெர்சிலியோ ஜோஸ்டஸ், ஆர்என்ஏ வைரஸு. சாரி, இது மட்டும் டிஎன்ஏ மாற்றி சொல்லிட்டேன். சின்னம்மை மட்டும் உங்களுக்கு டிஎன்ஏ வைரஸ், பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றது மேக்ஸிமம் ஆர்என்ஏ வைரஸ் தான் வரும். இளம்பிள்ளைவாதம், போலியோ வைரஸ். அதேமாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் கல்லீரலை அஃபெக்ட் பண்ணும். டெங்கு பார்த்திங்கன்னா ஃப்ளாவி வைரஸ். சிக்கன்குனியா வந்து ஆல்ஃபா வைரஸ் இல்லை டோகா வைரஸ், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். நோய் கடத்தி வந்து ஏடிஸ் எஜிப்தி. ஸோ சிக்கன்குனியா ஏடிஸ் எஜிப்தி. டெங்கு பார்த்திங்கன்னா ஏடிஸ் எஜிப்தி. டங்கு ஸ்லிப் ஆகுது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கடத்தி வழியாக பரவக்கூடியதை ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இன்னும் மற்றதுலலாம் அது இல்லை. சாதாரண சளிக்கு வந்து தடுப்பூசி உருவாக்குற சிக்கல். ஏன்னா அது வந்து பல்வேறு வகையான ரைனோ வைரஸால் ஏற்படுது. அவத்தோட ஆர்என்ஏ ஜீனோம் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ரீசன். ஸோ கூற்றுக்காரண கொஷினில் இதை கேட்கலாம். சுவாச நோய்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸா, தோல் நோயில் வந்து சின்னம்மை, தட்டம்மை. உள்ளுறுப்பு நோய்களை மஞ்சக்காமலை, டெங்கு.
அடுத்து நரம்பு நோய்களை வந்துட்டு ரேபிஸ், இளம்பிள்ளை வாதம். நிஃபா வைரஸை பற்றி கொடுத்துருக்காங்க. விலங்கிடமிருந்து பரவக்கூடிய ஜூனோட்டிக் அப்படின்னாலே விலங்கிடமிருந்து பரவக்கூடியது. பன்றிக் காய்ச்சல் வந்து 1919 தான் வந்து தொற்று நோயை அங்கீகரிச்சிருப்பாங்க. புரோட்டோசோவா நோயில் வந்து அமீபியாசிஸ். புரோட்டோசோவா எதனாலனா ஹிஸ்டோலைட்டிக்கா அப்படிங்கிற இதனால் ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பிரிக்கா தூக்க வியாதி ட்ரிப்டோசோமா சிற்றினங்களால் ஏற்படும். இது எதன் மூலிமா கடத்தப்படும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். உறிஞ்சி ஈக்களால். ட்ரிப்னோசோமா வெச்சிங்கிற இரத்த உறிஞ்சி ஈக்களால் கடத்தப்படுகிறது. இதோட வகை தூக்க வியாதிக்கு. கேம்பியன் ஃபீவரை ஏற்படுத்துறது வந்து ட்ரிப்டோமா கேம்பியன்ஸு. ரோடன்சி அப்படிங்கிறது வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா தூக்க வியாதி ஏற்படுத்தும். சாகாகஸ் நோய் பார்த்திங்கன்னா குருசி அப்படிங்கிற இது ஏற்படுத்தும். கலாசாரு எதன் மூலிமா ஏற்படுது? லேஸ்மேனியா, டோனோவேனி. மணல் பூச்சி தான் வந்து இதோட கடத்தி. ஸோ இம்பார்ட்டண்ட்டு. பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி. ஸோ இந்த பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி வச்சு கொஷின் கேட்கலாம். முதன்மை விருந்தோபியா அனோஃபிலஸ் கொசுவும், இரண்டாம் நிலையாக வந்துட்டு மனுஷனும் இருக்கான். 3 வகையாக பிரிக்கலாம், 3 ஸ்டேஜ். சைசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனி. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோய் தொற்று கொண்ட பெண் அனோஃபிலஸ் கொசு வந்து ஒரு மனுஷனை கடிக்கும்போது மலேரியா ஒட்டுண்ணி வந்து மனுஷனோட ரத்த ஓட்டத்துக்குள்ளே வருது. கொசு ரத்தத்தை உறிஞ்சும் போது தன் உமிழ்நூறுடன் சேர்த்து ஸ்போரோசைட்டுகளை உட்செலுத்துகிறது. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. உமிழ்நீர் தான் இதாக இருக்குது. இதனால் ஸ்போரோசைட் வந்து உடனடியாக மனித ரத்தத்துக்குள்ளே நுழைஞ்சு கல்லீரல் செல்லை தான் அடைக்குது. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. இவை கல்லீரல் செல்களில் வந்துட்டு சைகோகோனி முறையில் பெருக்கமடைந்து மீரோசைட்டுகளை உற்பத்தி செய்கின்றன. கல்லீரல் என்ன உற்பத்தி செய்து? மீரோசைட்டு. என்ன முறைனா சைகோகோனி. இப்படி கல்லீரலில் இருந்து மீரோசைட்டு உருவாகி எதை தாக்கும்னா இரத்த சிவப்பணு தாக்கும். இரத்த சிவப்பணுக்குள்ளே வந்து மீரோசைட்டு உள்ளே நுழைஞ்சு அது என்னென்னா ட்ரோப்போசைட்டாக வந்து வளர்ந்து பெருசாகும். இது என்ன நிலை அடையும்னா முத்திரை மோதிர நிலை அடையும். சைசாண்டுகளை உருவாக்கும். இந்த சைசாண்டுகள் வந்து ஷப்னரின் துகள்களை உருவாக்கும். இரத்த சிவப்பணு வெடித்து மீரோசைட்டுகள் வந்து ஹீமோகுளோபின் அச்சையும் ரத்தத்தில் வெளியிடுது. இது வந்து அப்படியே மற்ற சிவப்பணுக்களை தாக்கும். காய்ச்சல் மற்ற அறிகுறிலாம் வரும். இதோட சிவப்பணு நிலை சுழற்சி தோராயமாக 48லேருந்து 72 மணி நேரம் நடக்கும். கொசுவின் குடலில் வந்து பாதிப்படைந்த சிவப்பணு வந்து உடைவதனால வெளியேறும். ஆண் மற்றும் பெண்ணின செல்கள் இணைந்து ஊகைட் அப்படிங்கிற இரட்டை கருமுட்டையை உருவாக்குது. இது வந்து ஊசிஸ்டுகளாக மாறுது. இதுதான் வந்து ஸ்போரோசைட்டுகளை உருவாக்கும். இந்த நிகழ்வுக்கு ஸ்போரோகைனின் பேர். மலேரியாவோட அடைப்பு காலம் 12 நாட்கள். அதே மாதிரி வகைகள் இருக்குது. வைவாக்ஸு, மலேரியா, ஓவேல், ஃபால்சிஃபோரம்.
இது டைப் இந்த டேபிளை பார்த்து வச்சுக்கோங்க. சிவப்பணு சுழற்சி காலம் வந்து மாறும். வைவாக்ஸுக்கு 42 மணி நேரம், மலேரியாவுக்கு 72, ஓவலுக்கு 48, ஃபால்சிஃபோரத்துக்கு 36 to 48. அதே மாதிரி இந்த பேரையும் பார்த்துக்கோங்க. டெர்சியன், தீங்கற்ற டெர்சியன் அப்படிங்கன்னா வைவாக்ஸ் பொருந்தும். இதை பொறுத்துகளை கேட்கலாம் இதை வச்சு. குவார்டன் மலேரியா வந்து மலேரியே. மிதமான டெர்சியன் பார்த்திங்கன்னா ஓவல். வீரியமிக்க டெர்சியன் பார்த்திங்கன்னா ஃபால்சிஃபோரம். மீரோசைட் வந்து என்ன நச்சு பொருள் வெளியிடுனா ஹீமோசோயின் அப்படிங்கிற நச்சு பொருள். இதுதான் வந்து குளிர், அதுக்கப்புறமா மலேரியா வலிப்பு இதெல்லாம் ஏற்படுத்த காரணமாகுது. அதே மாதிரி கட்டி சிதைவு காரணி டிஎன்எஃப் இதெல்லாம் வந்து குளிருக்கு காரணமாக அமையுது. எதை தெளிப்பாங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். கொசுவை உண்ணும் கம்பூசியா மீன்களை வளர்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மலேரியாவை கட்டுப்படுத்த முறையில் கம்பூசியா மீன் வளர்க்குறது, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸை தெளிக்கிறது. மலேரியா ஒழிப்பு திட்டத்தை WHO இது பண்ணது 1950. ஏன் இது தோல்வி அடைஞ்சதுன்னா DDT மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துக்கு எதிராக வந்து அது எதிர்ப்பு சக்தியை வளர்த்துருச்சு. மலேரியா தடுப்பூசி 2015 ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா மஸ்குரிக்ஸ் RTS. 6 முதல் 12 வார வயதுள்ள குழந்தைகளுக்கு பயன்படுத்த பரிந்துரைக்கலாம் இதை. ஏன்னா அது வந்து எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்து பூஞ்சை நோய்கள். ஸோ இதை பார்த்துக்கோங்க. டெர்மட்டோசைக்கோசிஸ், ட்ரைகோஃபைட்டான், மைக்ரோஸ்போ, எபிடெர்மோஃபைட்டான் இதெல்லாம் வந்து தோல் நோய் ஏற்படுத்தும் இனங்கள். ரிங் ஃபார்ம், படர்தாமரை. அடுத்து அத்லெட் ஃபுட், சேற்றுப்புண், தினியாபெடிஸ் இதெல்லாம் பூஞ்சையால் ஏற்படுது. புழுவினால் ஏற்படுது பார்த்திங்கன்னா ஹெல்மித்தெத்திஸ், அஸ்காரியஸ் உருளைப்புழு நோய். யானைக்கால் நோய் வந்து ஃபிலாரியாசிஸ். இந்த யானைக்கால் நோய் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அஸ்காரியாசிஸ், அதுக்கப்புறமா உருளை நோய். ஸோ இதை வந்து பொறுத்துக்கலையோ இல்லை டேரெக்டாக இதுலையோ கேட்கலாம். யானைக்கால் நோய், ஃபிலேரியல் வார்ம், உச்சேரியா பேன்ட்ரோஃபெட்டி அப்படிங்கிற ஒட்டுண்ணியால் யானைக்கால் நோய் ஏற்படுது. இது எங்கே காணப்படுதுன்னா நிணநீர் நாளங்கள், நிணநீர் முடிச்சில். கியூலெக்ஸ் மஸ்கிட்டோவில் வந்து இதோட வாழ்க்கை சுழற்சி இருக்குது. அடுத்து இந்த ஆல்கஹால் இது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கனாலே உங்களுக்கு என்ன வகைன்னு சொல்லி பொறுத்துக்களை கேட்கலாம். கிளர்ச்சியூட்டிகளில் வந்துட்டு ஆம்ஃபிடைமின், நிக்கோட்டின், கொக்கைன் புகையிலையில் வரும். மன அழுத்தி ஊக்கிகளில் வந்து மருந்து, அமைதி ஊக்கிகள்லாம் வரும். போதை மருந்தில் பார்த்திங்கன்னா வலி நிவாரணியில் வந்து அபின், மார்ஃபின் வந்துடும். மனமருச்சி மருந்துகளில் வந்து LSD, லைசர்ஜிக் அமிலா டையத்தில் அமைடு. அப்புறமா கிளர்ச்சி ஊட்டியில் பார்த்திங்கன்னா மேரிஜுனா, கஞ்சா, சாரஸ் இதெல்லாம் வரும். ஸோ இது வந்து பொறுத்துக்களை கேட்கலாம். இல்லை டேரெக்டாக ஒரு இதை மட்டும் கேட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் கேட்கலாம். LSD இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் பார்க்க சொன்னேன். அடுத்து வந்து கொர்சகாஃப் நோய் பார்த்திங்கன்னா நினைவு குறைபாட்டு நோய், மதுவினால் ஏற்படும். இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான்.
இதய நோய்கள் வந்து 31% இறப்புக்கு காரணமாக அமையுது. வைட்டமின் டி குறைபாடு அதிக பேருக்கு இருக்குது, அதில் சில பாதிப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில் உள்ளது. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க, இதில் இருந்து கொஷின் கேட்கலாம். மலேரியா தினம் ஏப்ரல் 25. ஐஸ்லாந்து மற்றும் ஃபெரோ தீவுகள் வந்து கொசு இல்லாத நாடாக இருக்குது. நோய் கடத்தி தடுப்பாராய்ச்சி மையம் புதுச்சேரியில் இருக்குது. ஃப்ரீசிங் மூலிமா பாக்டீரியா கொல்ல முடியாது, வளர்ச்சியை தடுக்கலாம். இந்த ஆன்டிபயாட்டிக்ஸுங்கிற நல்ல பாக்டீரியாவும் கொள்ளும், கெட்ட பாக்டீரியாவும் கொள்ளும். ஒரு டெக்னாலஜி SIT அப்படின்னு சொல்லியிருக்கு, மலடாக்கும் தொழில்நுட்பம். இதன் மூலிமா என்ன இதை நீக்கியிருக்காங்கன்னா, தீங்குயிரிய திருகுப்புழுவை நீக்கியிருக்காங்க. ஜிகா வைரஸ் வந்து மூளை புற்றுநோய்க்கு எதிரான அறுவை சிகிச்சை ஆயுதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.